சாஸ்திரமா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? பேர் சொல்றதுக்கு ஒரு பிள்ளை வேணும். சொத்து சுகம் சொல்வதற்கு அல்ல. சொத்து சுகத்தை ஆள்வதற்கு அல்ல. சொத்து சுகத்தை அனுபவிப்பதற்கு அல்ல. நல்லா கவனிக்கணும். அந்த பேரை சொல்லணும். இன்னாருடைய பேரன், இன்னாருடைய கொள்ளு பேரன், இன்னாருடைய மகன். அப்படி அந்த மகன் மகள் அப்படிங்கிறது சொன்னாலே என்னுடைய ராமன் இப்படியெல்லாம் வாழ்ந்தான். அவன் தாத்தா யாரு, பாட்டி யாரு அப்படின்னு 60 தலைமுறைக்கு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இதிகாசம் நம்மளை தயார்படுத்தி வச்சிருக்கு. ஆனா நமக்கு 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை கேட்டாலே நமக்கு தெரியாம போயிடுது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நீங்க முதல்ல சத் சந்தானம் நல்ல புத்திரர்களை பெற்றுக்கொள்வது எப்படி? அதை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா நம்ம காலத்துக்கு பிறகு